about breaking the chinaware and the dining table will suffice to establish cruelty on the part of the husband, warranting this application for divorce. So, hello, வாங்க. ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன சார் அவன் செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க என்ன நடந்தது சொல்லுங்க. அது வீடா இல்ல டிராமா ஸ்டேஜா? வீட்டு கூரை மேல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஏன்னு கேட்டா பசி வந்தா பாட்டு வருங்கறா. பசி எடுக்கும்போது ஏதாவது போட்டு தொலைக்க வேண்டியதானே சார்? இவனுக்கு எப்ப பசி எடுக்க எப்படி சார் தெரியும்? சோத்த போட்டா கடிக்க ஒண்ணு இல்லையான்னு கேட்கறான். ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா வேலைக்காரியை கடிப்பேங்கிறான். இவன் அடிப்பான்னு பயப்படுறதா இல்ல கடிப்பான்னு பயப்படுறதா? அப்படிலாம் செய்ய மாட்டானே, ரொம்ப நல்ல பையனாச்சே. ஆமா ரொம்ப நல்ல பையன். அவன் கூட வேலைக்காரியும் டான்ஸ் ஆடுறா சார். ஐயோ. எனிவே வேதநாயம் உள்ள ஊருக்கு போற வரைக்கும் தானே? இல்ல நீங்க சொல்லுங்க, இப்பவே வெளியில அனுப்பிடுவோம் அவனை. இருந்து தொலைக்கட்டு சார். அடியோ கடியோ அனுபவிச்சு தானே சார் ஆகணும். இன்னும் ஒரு 5-6 நாளைக்கு. சோமாரி பாமானி உள்ள வாடா. என்னடா முறைக்கிற? மூஞ்சில குத்துறனா மூக்குல ரத்தம் வரணும்னா கோமதி கோமதி கலட்டிடுவா. என்னடா என்ன சத்தம்? தெரியலீங்களே. சரோஜா சரோஜா கேக்குறீங்க? தெரியலையே. அவன் தான் மாட்டிக்கிட்டானா? ஐயோ போய் பார் போய் பார். இந்த மம்பட்டியானோட பெரிய லொல்லா போச்சுதே. என்னடா என்னன்றப்ப லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்குறா. என்ன யார் நினைச்சுக்கிறா? பிளேடு பக்கிரியா தெரியுமா? பக்கிரியா தெரியாது? பிளேடாவது தெரியுமாடா? கஸ்மாலா சோமாரி ராமானி தரம்போ ஆகாத்து பிசாத்து யாருக்கு வச்சுக்கிறா? ஏன்பா என்னமோ பெருசா லதா மங்கேஷ்கர் பாட்டை ரசிச்சு கேக்குற மாதிரி இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீங்க பாட்டு கேக்குறீங்க, நான் டயலாக் கேக்குறேன். பொழுதும் போன மாதிரி இருக்கும், நம்ம தாய்மொழியும் மறக்காம இருக்கும். இதான் உன் தாய்மொழிய? இந்த வீட்டை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டியது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனால நான் அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க எல்லாரும் அடி வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? சேகர் தம்பி தான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு தான். மாட்டுவான், சீக்கிரத்துல மாட்டுவான். ஆமா, அவன் உங்ககிட்ட ஓரம் கட்டுறானா? ஏதாவது சத்தாச்சானா சொல்லு, அவனை கீச்சிடுறேன். நீ கீசம் வேணாம் காசம் வேணாம், நானே பாத்துக்குவேன். ஐயோ அதையும் எடுக்கிற? உன் தாய்மொழி எல்லாம் இது தாங்காதுப்பா. இதை விட்டுட்டு போனா நீ என்ன ரெக்கார்ட் பண்ணுவியோ? சரோஜா சரோஜா, பொழுது போறதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. பொழுது போலங்கிறியா? இந்தா இதுல ரேடியோ இருக்கு, இதை வச்சுக்கிட்டு பொழுது போக்கிக்கப்பா. நல்ல புள்ள. இப்படியே குழல் ஊதிட்டு இருந்தா எப்படி? இந்த குழப்பத்தை எல்லாம் கொஞ்சம் தீர்த்து வைக்கிறது. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குப்பா. எனக்கு ஏன் விளக்குறன்னு கேக்குறியா? ஒரு இறக்கம் தான். இது பணத்து முறையிலயோ சதத்து முறையிலயோ நடந்த தப்பு இல்ல, சம்திங் ராங். அது என்னன்னு பாரு. பாத்துவா? அப்புறம் நான் தூங்கிட்டாலும் நீ முழிச்சுக்கிட்டு. அந்த பொண்ணுக்கு மனசு சரியில்லை, நீ எங்காவது வெண்ண தட்ட போயிடாத. என்னப்பா? ஆமா. கோமதி.
கோமதி காஃபி கொண்டாயே. எங்க வந்து காஃபி கேக்குறீங்க? உள்ள சரோஜா இருப்பா, போய் கேளுங்க. ம். ம். கண்ணன் தானே, அவனுக்கு பிடிச்ச விஷயமாச்சே. இத பார், உன் கையால காஃபி சாப்பிட்டா திருப்தியா இருக்கும். ஆமா, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நமக்கு விடுதலை கிடைச்சு போச்சு. விடுதலையா? என்ன சொல்றீங்க? சிங்கப்பூர்காரர் ஊருக்கு போயிட்டார். அப்படியா? அப்பப்பா, 15 நாள் பட்ட பாடு. ஆமா, அந்த சேரிப்ப எங்க? ம். ஏய் ராஜாங்கம், என்ன வதற? கூப்பிட்டியா? இல்ல இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட மாட்டியே, என்ன? நான் உனக்கு வாத்தியாரா? நீ எனக்கு சிஷ்ய இல்ல? ராஸ்கல், கொஞ்ச நாள் இந்த வீட்டையே நாசம் பண்ணிட்டேன். முதல்ல வெளியே போடா. என்ன வதற? பேச்சு வார்த்தைலாம் மாறுது. தண்ணி கிண்ணி போட்டியா? டேய், சிங்கப்பூர்காரர் போயாச்சு, போடா வெளியே. அதுவா கதை? உன் பங்களா புத்திய காமிச்சிட்ட பத்தியா? காரி ஆகுற வரைக்கும் காலை பிடிச்ச, முடிஞ்சோன்னே எட்டி உதைக்கிறிய. சொல்றதான் சொல்ற, கொஞ்சம் மரியாதையா சொல்ல. போடா வாடாங்கிற. உனக்கு எதுக்குடா நான் மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு நான் கேக்குறேன்? நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தேன்னா உன் மானம் மரியாதை அந்தஸ்தெல்லாம் தப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். நீ ஒண்ணு சும்மா சரிடா நாய. கத்தையா பணம் வாங்கியிருக்க. கத்தையா பணம்? அதனால நான் செஞ்ச உதவியெல்லாம் சொத்தையா போச்சுல. ஜெகநாதா, உன் வேலை முடிஞ்சு போச்சு, என்ன வெளியே போய் சொல்ற. என் வேலை இனிமேல் தான் ஆரம்பம். அது முடிகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். அதுக்கிடையில என்ன வெளியேற்றுறதுக்காக போலீஸ் கிலீஸ்னு போனீங்க, உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திருவேன். ஜெகநாதா, உன் இரும்பு பெட்டியில பணம் இருக்கு, எங்க இதயத்துல இறக்க இருக்கு. எது ஜெயிக்குன்னு பாப்போம்.